மக்களே 13வது நோன்புக்கு வந்து சகருக்கு வந்து என்ன வைக்க போகிறீங்க? கிரேவி வைக்க போகிறீங்க. இறால் கிரேவிக்கு வந்து இப்போ இறால் வாங்கிட்டு வந்து இறாலை வந்து இப்போ உரிச்சிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் உரிச்சிட்டாங்க. இந்த இன்னும் உரிங்க. முதலில் மண்டையை பிக்க வேண்டும். அடுத்து இந்த செல்லை வந்து இந்த காலை வந்து இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். இந்த இருக்கா பிடிச்சிடுங்க. இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். அடுத்து என்ன பண்ணணும்? இப்படி ஒரு கட்டு பண்ணிங்கன்னா அந்த உள்ளுக்கு இந்த மண்ணு மாதிரி இருக்கா, இதை மெயினாக எடுத்துடணும். இல்லைன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி முக்கன்னு இருக்கும். அவ்வளோதான். இது வந்து இப்போ வந்து தங்கச்சி உரிப்பா. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அது உரித்தது வந்து எனது மனைவி உரித்து கொண்டு இருந்தார்கள். அதாவது நேசமணியோட மச்சியும் அக்காவும், எனக்கு வந்து என் மொண்டாட்டியும் என் தங்கச்சியும். ஏன்னா வீடியோ எடுத்துக்கொண்டு இருப்பது நான். இப்போ வந்து தங்கச்சி உரிக்கா. அவ்வளோதான், முடிஞ்சு. இறால் முடிஞ்சா? இப்போ இதை வந்து சுக்கா வைக்க போகிறீங்களா? இப்போ வைக்க போகிறீங்களா? காலையில் வைக்க போகிறீங்களா? இப்போ வைக்க போகிறீங்களா? ரைட்டு, வாங்க சுக்கா எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். போடுங்க தக்காளியை போடுங்க. தக்காளி பொடிசாவும் கட் பண்ணி போடலாம். இப்படி போட்டால் டக்குன்னு வசங்கிடும். அதனால் லைட்டாக கீரி மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. கீரி இல்லை, ஸ்லைஸாக வெட்டி. ஸ்லைஸ், அதுக்கு தான் கீரின்ட்டேன். ஸ்லைஸாக வெட்டிருக்கீங்களா? கியூபாக வெட்டலையா? கியூபாக தான் வெட்டி போடணும். நாங்கள் வந்து நேரம் டைம் ஆகிட்டுருக்கு, அதுக்கு உட்காந்து நேரம் இருக்குங்களா. இப்படி போட்டால் நல்லா தான் இருக்கும். சரி, தக்காளி கொஞ்சம் மசங்கட்டும். நம்ம அப்படிதான் சொல்லுவேன். சரி, தக்காளி மசங்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வதங்கட்டும். மூடியாச்சு. தக்காளி மசிங்கிட்டா? ஆமாம், நல்லா மசிங்கிட்டு. அதுக்கு டக்குன்னு மசிங்கிட்டேன். அப்படி போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். இதுனா டக்குன்னு அதுதான் இப்படி போட்டேன். மசாலா போட்டு இறால் போடுவீங்களா? இறால் போட்டு மசாலா போடணுமா? பாவம், அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. போடுங்க. எல்லாத்தையும் போட்டுறதானே? ஆமாம், எல்லாம் சுக்கா தான் சாப்பிடுவாங்கல்ல. மொத்தம் அப்படியே இருக்கட்டும். ஒரே சுக்கா, அவ்வளோதான். பிடிச்சிக்கூடா, சட்டி நவளுது இல்லை. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நான் பயப்பு இல்லை. அப்புறம் என்ன சார், கீழே விழுந்துட்டா இறால் ஃபுல்லாக போச்சு. உழாது. உழுதான எடுத்து உள்ள தீவு மறுபடியும் போட்டுருவீடோ? இந்த பயமே இதான். இவங்க இதே வேலையை தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அப்புறம் மசாலா ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு செகண்ட். அந்த தக்காளியோடைய ஃப்ளேவர் அந்த தண்ணி விட்டுட்டுனா இறாலோட தண்ணி விட்டுட்டு, இது நம்ம மசாலாவே போடல. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய், அந்த வசனத்துலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே இறாலையும் சேர்த்து விட்டுன்னு வைங்களேன். அந்த இதோடைய இது ஃபுல்லாக அப்படியே இறாலையும் கொஞ்சம் இதாக இருக்கும். இனி வந்து நம்ம பொடி போட வேண்டியதுதான், மசாலா பொடி. ஃபஸ்ட்டு என்னது? மஞ்சள்தூள். கொஞ்சம் மஞ்சள்தூள். மஞ்சள் தூள். அடுத்து கொஞ்சம் மற்றபடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த. இந்தாங்கப்பா. ஓகேப்பா. உச்சாண்டியாப்பா? ஓகேப்பா. வேறு பொடி எதுவுமே கிடையாதுண்ணா? வேறு எதுவுமே வேண்டாம். இது என்ன? கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ கருவேப்பிலை போட்டுருக்கீங்க. இல்லை, கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. தாராளமாக போடணுமா? ஆமாம். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டோம்ல.
ஆமாம் பாக்கெட் வந்து அப்படியே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இறால் சீக்கிரம் வந்துடும். ரொம்ப நேரம் இறாலை ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ரப்பரி ஆகிரும். அதனால் கொஞ்சம் வேக விட்டு இந்த மசாலா ஸ்மெல் போனோம்னா அப்படியே வந்துடும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதுமா? ஆமாம், ஒரு 5 to 10 நிமிஷமா? 5 நிமிஷமா? இது கொஞ்சம் பெரிய இறாலாக இருக்குது. அதனால் ஒரு 10 நிமிஷம். பொடிறானா டக்குனு. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கிட்ட, ஒரு 8 to 10 நிமிஷம் கிட்ட வந்துட்டு இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இல்லை, நான் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டேன். கொஞ்சம் நமக்கு கிரேவி தேவை, தண்ணி ஊற்றிட்டேன். எது ஓப்பன் பண்ணி அதான் என்ன இவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தேன். நமக்கு கிரேவி தேவை, கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். இல்லைன்னா தண்ணி தேவையில்லை, அதில் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு இது கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி வேண்டாம்னா அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்க தண்ணியே போதுமானது. அவ்வளோதானா? பார்க்க நன்றாக இருக்கிறது. சாப்பிட நன்றாக இருக்குமா? சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் மல்லி இலையை அப்படியே மேலே தூவிட்டு, மலைச்சாரல் மாதிரி மல்லி இலையை தூவி விட்டு, ரொம்பவும் இறாலை வேக விடக்கூடாது. வேக விட்டோம்னா அது ஒரு மாதிரி ரப்பரே ஆயிரும். அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு, சவுக்கு சவுக்குன்னு ஆயிரும். ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான். இறால் சுக்கா ரெடி. சுட சுட சோறு ரெடி. ஓ, இதுதான் கிரேவியா? அந்த இறால் சுக்கா வச்சு தான் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். காலையில் ஒரு 4 மணிக்கு சந்திப்போம். ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து 13வது நோன்பு. எந்திரிச்சு இப்போ தான் பல்லாம் தேய்ச்சிட்டு வந்தோம். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நைட்டே வந்து பார்த்தேன், என்னது இறால் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இறால் தானே இதாக இருக்குது பார்த்தீங்களா? இறால் கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போ தான் சூடு பண்ணி அப்படியே மூடி இருக்குது. சாப்பிட்றப்போ எடுத்து காட்டுறேன். அப்புறம் வந்து இப்போ தான் காப்பி போட்டுட்ருக்கு. இது என்னது? டீக்கு இஞ்சா? இஞ்சி தட்டை தான் செய்வாங்க, ஏன் அரைச்சி வச்சுருக்கீங்க? அரைச்சி தான் பண்ணிக்கலாம். தட்டுறதுக்கு தெரியாதா? இஞ்சி தட்டுறதுக்கு தெரியாதுன்னு தெரியாது. அப்படி தெரியாது. அது என்ன தெரியும்? தெரியாது. தட்டுனா தான் நல்லா இருக்கும்பாங்க, அரைக்கக்கூடாது. இந்த பையன் வந்த உடனே இந்த ஷார்ட் வீடியோ போட்டுருவான். திஸ் கை முஸ்லீம் அல்லா சாங் போடல, ஏல அல்லா சாங் வை வையே. இது காலியா? நைட் வச்ச பூரி, நைட் வச்ச அந்த பூரி குருமா காலியா இருக்கா? நிறையா இருக்கா கொஞ்சமாக இருக்கா? நிறையா தான் இருக்கா? அப்போ சப்பாத்தியில் ஏதாவது போட்டிருக்க வேண்டியது காலையில். அதை வச்சு ஏன் இறால் வச்சுருக்கீங்க எக்ஸ்ட்ரா? இல்லை பவுஸ் பண்ணல, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்ல, ஷார்ட் வீடியோ பார்த்துட்ருக்கேன். என்ன கைவிஷு? உங்களை இங்கே பாருங்கள், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ஷார்ட் வீடியோ போட்டு பார்த்துட்ருக்கேன். சார் க்ளோஸ்அப்பில் கட்டு மூச்சே. சரி மக்களே, எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். மணி எத்தனை? 4:25 ஆகிட்டா? 4:25 ஆகிட்டு. இன்னும் ஒரு 35 நிமிஷம் இருக்குது. சாப்பிட்டு அப்படியே நியத்தை வச்சிட வேண்டியதான். மக்களே, இன்றைக்கி வந்து சோறு, அப்புறம் வந்து இறால் கிரேவியை காட்டுறேன். ஆனால் நேற்று நைட்டு வச்ச குருமா இருக்குது. சப்பாத்தி இருக்கலாம்ல, சப்பாத்தி அருமையாக இருந்திருக்கும். எப்பா இறால் கிரேவி அப்படியே எடுத்து அப்படியே சரிச்சு விட்டு அப்படி மூடிட வேண்டியதான். நைட்டு இறால் கிரேவி செஞ்சதை பார்த்துருந்துருப்பீங்க. செஞ்சுட்டு அப்படியே எல்லாம் தூங்கிட்டு எந்திரிச்சு இப்போ சாப்பிட உட்காந்தாச்சு. இறால் கிரேவி அருமையாக இருக்குது. இன்னும் இந்த பொடி இறால் இருக்குமே, அது போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும். இதே நல்லா தான் இருக்குது. முன்னாடிலாம் இந்த கருவேப்பிலையெல்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்பேன். இப்போலாம் பாருங்கள், முடிக்கு நல்லதுன்னு கருவேப்பிலையோடு சேர்த்து திங்க வேண்டியதாக இருக்குது. சரி, என்ன மாதிரி யாரெல்லாம் கருவேப்பிலையோடு சேர்த்து திண்டுட்ருக்கீங்க இப்போலான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கண்ணே. சாப்பிட்டு வரேன். இந்த போய் ஒதுக்கி வச்சுட்ருக்கேன். தெரியும், கொஞ்சம் நல்லா தெரியும். சாப்பிட பழகி சொன்னால் புரிஞ்சுக்கோ, தெளிஞ்சுக்கோ, அவ்வளோதான்பா.
என்ன கோபிஸு அவன் நிஷா நின்றுட்டு இருந்தா கிராஸ் ஆகிறதுக்கு லைட்டாக ஆஃப் பண்ணிச்சு வீடியோவை. அதுக்குள்ளே டிவியை போட்டு விட்டான். டிவி என்ன நேரம் மைண்டு ஃபுல்லாக டிவியில் இருக்குது, இல்லை மொபைலில் கேம் விளாட்றதுல இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு. சரி மக்களே, நம்ம எல்லாம் முடிஞ்சு இப்போ நிம்மதியாக சாப்பாடு இறங்கும், சாப்பிடுவோம் வாங்க. அம்மா கேமரா அதுக்காக ஆஃப் பண்ணதுக்கு நீ டிவி ஆன் பண்ணிடல, அப்போ நாங்கள் கேமரா ஆன் பண்ணுவோம்ல. சரி மக்களே, டைம் ஆகிட்டு எல்லாம் சாப்பிட்டு தண்ணியெலாம் குடிச்சு முடிச்சாச்சு. வாங்க நீயே வச்சுட்டு ரொம்ப பிடிச்சிடலாம். நவைத்து சௌமகதீன் அன்னதாயி பர்லி ரமலான ஆதிசனதி இல்லாயி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பர்லான நோன்பை அல்லாவுக்காக நோர்க்க நியத்து செய்கிறேன். அல்லாவுக்காக. சரி மக்களே, சாயங்காலம் சந்திக்கலாம். மணி எத்தனை 5? இப்போ நாங்கள் தொழுகை போயிட்டு வந்து ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான். டடா, சாயங்காலம் பார்ப்போம். மக்களே, ஜும்மாக்கு கிளம்பியாச்சு. இந்த பையிலும் கிளம்பிட்டான். போமா வாங்க. திருக்காத. சரி மக்களே, ஜும்மாக்கு போயிட்டு வந்தார். மக்களே, ஜும்மாக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து வேலைகள் ஆரம்பம். வாய்ஸ் ஓவரை கொடுத்துட்டு லைவை போட வேண்டியதுதான். சொன்ன மாதிரி தான், மறக்காம நேசமணி கேமிங்கில் லைவ் போகும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தோழர்களே. சரியா? சரி ரைட்டு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. எதுவுமே இதுவரை பண்ண மாதிரி தெரில. சாப்பாடு மட்டும் வச்சுருக்காங்க. எதுவும் இஃப்தாருக்கு எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. பண்ணாங்கன்னா வீடியோவில் எடுத்து பார்ப்பீங்கண்ணே. இப்போ வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேங்கோ ஃப்ளேவரா? டேங்க் மேங்கோ. கலர் வந்து மேங்கோ கலரு மாதிரியே இல்லையே. இனிதான் வரணும். சேர்க்கலையாமா? ஹெல்த்தின்னு. இப்போ தான் மேங்கோ ஸ்மெல்லு வருது. கொஞ்சம் கூட சீனி, ஏன்னா ஆல்ரெடி அந்த பொடியிலே சீனி இருக்குது. அதனால் குடிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். மக்களே, ஜூஸுக்கு அடுத்து இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து சிக்கன் மோமோஸுக்கு சாஸ், டிப்பிங் சாஸ் பண்ண போகிறாங்க. போடுங்க. கார்லிக் இது வந்து பூண்டு, வெள்ளை பூண்டு, அப்புறம் வந்து வத்தல், அப்புறம் தக்காளி. இது ஒரு 2 போதும். சின்ன ஃபேமிலின்னா நமக்கு நிறைய தேவைப்படும், அதனால் கொஞ்சம் நிறையவே போடுறோம். என்ன இப்படி போடுறீங்க? இப்படி தான் அவிக்கிறதுக்கா? அவிக்கிறதுக்கு தான் எல்லாமே வந்து இப்போ அவிக்க தான் போடுறோம். இப்போ வத்த எல்லாத்தையுமே சேர்த்து அவிக்க போகிறீங்க. ஆமாம். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. இப்போ அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் இதை? தக்காளி கொஞ்சம் லைட்டாக இது அரைக்கிறதுக்கு தக்கனையா? ரைட்டு வந்து கலண்டு வரும். ரைட்டு. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது. சரி, நன்றாக வரும் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் அவியட்டும், அப்புறம் பார்ப்போம். இங்கே வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. 15 நிமிஷம். 15 நிமிஷமா? 15 நிமிஷம் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு கரகரன்னு அரைக்க வேண்டியதுதான். தொழில் கூட உடிச்சிட்டிங்க போல். ஆமாம், அதே கலந்து வந்துடும். கொஞ்சம் சீனி, கொஞ்சம் உப்பு. சீனி கொஞ்சம் சீனி, கொஞ்சம் உப்பு. சீனி நல்லா போட்டதாக இருக்குது. என்ன இவ்வளோ சட்னி பண்ணியிருக்காங்க? தக்காளி சட்னி மாதிரி பண்ணிட்டாங்க. சரி, எதுக்காக தொட்டு சாப்பிடலாம். கலர் கொடுக்கல. ஆமாம், காஷ்மீர் சில்லி போட்டால் தான் கலர் கொடுக்கும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி அது சிக்கன் அரைச்சி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. மாவையும் பிணைஞ்சி வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து சிக்கன் வாங்க போயிட்டோம், அதனால் இது எல்லாத்தையும் எடுக்கல. அடுத்து வந்து என்ன பண்ண பிரியா? சப்பாத்தியை ஊட்டிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண புரியலா? ஏன் இதில் வச்சு தைக்கிய? சப்பாத்தி கட்ட இல்லையா? பெருசாக
பொரிச்ச சிக்கன். சிக்கன் போன்லெஸ் வாங்கி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் இதில் வந்து அடுத்து வந்து வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம். ஏன் சிக்கனை அதில் எடுத்து வச்சுட்டீங்க? பார்த்துட்டு தேவையான ஆட் பண்ணுறதுக்கா? இது வந்து கோஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களா? அப்புறம் கேரட், அதுவும் பொடிசாக கட் பண்ணியிருக்கு. நைஸாக சாப்பிங். தெரியுதா எவ்வளோ பொடிசாக கட் பண்ணியிருக்காங்க தெரியுதா? ஆமாம், எல்லாமே கையால் கட் பண்ணியிருக்காங்களாம், மிஷின் கிடையாது. அப்புறம் வந்து இஞ்சி. இஞ்சியும் சாப் பண்ணது தான். வெள்ளைப்பூண்டு எல்லாமே பொடிசாக கட் பண்ணிக்கணும். ஏன் இஞ்சி கொஞ்சமாக போட்டு நிப்பாட்டியே? அப்படின்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தான் என்னன்னு தெரியல. இஞ்சி நல்லா தான் இருக்கும். போட்டு விட்டுறட்டாப்பா. இவ்வளோ இது இருக்குல்ல, கரெக்டாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிட்டு. அவ்வளோ. அப்புறம் கொஞ்சம் வத்தத்தூள், கொஞ்சம் அது போட்டு மூணில் வைங்க. கொஞ்சம் கூட வத்தத்தூள். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். பெப்பரா? ஆமாம், கொஞ்சம் கூட பெப்பரு. அப்புறம் கொஞ்சம் உப்பு. போடுங்க. கொஞ்சம் மல்லியில். எல்லாமே பொடிசாக கட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுமா? ஆமாம் போட்டுக்கேன். இதை ரவுண்டாக கொடுத்த சொன்னா இது என்ன ஷேப்பு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கடா. ரவுண்டு மட்டும் வராம நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றுங்க. இது என்ன ஊற்றுமா? ஆமாம். இது என்ன எடுக்க போறீங்க? அதை மடித்து வைக்கிறாங்க, குளக்கட்டை வைக்கிற மாதிரி வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்காண்டி வச்சு கொஞ்சம் தின்னமாகவே வை, ரொம்ப நைஸாக வச்சாலும் வராது. எடுத்து பேர் வருதா? வந்துருச்சு. வீட்டில் வைங்க. அவ்வளோதான். இதேமாரி அப்படியே உருட்டி அப்படியே ஷேப் எடுக்க வேண்டியதான். இது 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இனி வந்து மடக்கிறத பார்ப்போம். ஓகே, ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி. மாவையும் உருட்டிட்டாங்க, கட் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ ஸ்டஃபிங் உள்ள வைக்க போகிறாங்க. மச்சான், மோமோஸ், சிக்கன் மோமோஸ். ஆமாம், விதவிதமாய், வித்தியாசமாய், ரகரகமாய். அப்படியே இட்லி சட்டியில் வைக்க வேண்டியதான். ஃப்ரைடு மோமோ நல்லா இருக்காது. போ, உனக்கு வேணுமா? இல்லை, 2 இது வச்சு அவனுக்கு தனியாக ஃபுல்லா அவன் போய் பொரிச்சு திங்கிட்டு. உனக்கு வேணா நீ பொரிச்சு திண்டுக்க. அதான் உங்கள் மனைவி ஊருக்கு வாரேன். ஊருக்கு வரும்போது வெறும் தக்காளி சட்னியாக போட்டு கொள்றது என்ன மச்சா? சொல்லுங்க மச்சா, உங்க மன கும்பரெல்லாம் சொல்லுங்க. வீடியோல பதிவாயிட்டு இருக்கு, சொல்லுங்க. நாங்க போடுறதுக்கு தானே நாங்க வந்து எடுத்துட்டு இருக்கோம். கண்டென்ட். ஆமா. அதாவது செய்ய தெரியுது மச்சான், ஆனா உங்களுக்கு செஞ்சு தராம இருக்காங்க, தெரியுதா? அதான் வாங்க இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்துட்டு மறுபடியும் அதே தக்காளி சட்னி தந்தாங்கன்னா என்னென்ன அதுக்கப்புறம் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி ஐட்டம் செஞ்சு கொடுத்தா அவங்க திங்க மாட்டாங்க. அந்த தக்காளி சட்னி தான் வேணுமா? என்ன வந்து நீங்க தான் சாப்பிட முடியல? நல்லா செஞ்சு கொடுத்தா நல்லா செஞ்சு கொடுத்தானா? டிஸ்க்ளைமர்.
அதுவும் சரிதான். ஆனா இது பார்க்க கொஞ்சம் மோமோஸ் நல்லா வரும் தான் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, கொலக்கட்டை வைக்கிறதுக்கு பதிலா உள்ளக சீனி எல்லாம் வைப்பாங்கல்ல. எங்க சிக்கன் மமாசா சாப்பிட்டோம்ல, எங்க சாப்பிட்டோம் ஞாபகம் வர மாட்டேங்குது. தங்கச்சி என்ன சொன்னா? கடையில தானே. மக்களே, நோம்பு திறக்க டைம் ஆயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் நோம்பு திறந்துரும். அல்லாஹும்ம லக்க சும்து ரபிக அமந்து வாழைக்க தவக்கல்து வாழா ரிசிக்க அப்தத்து பதக்கப்பல் மின்னி. யா அல்லாஹ், நான் உனக்காகவே நோன்பு நோட்டேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன், உன் உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இனி இவங்க 2 பேரும் பொறுப்பு. அவங்க மச்சிக்கிட்ட எனக்கோ அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. புரிஞ்சா? நீ எது வேணாலும் அங்கே தான் கேட்டுக்கணும். நோம்பு திறக்கிறதுக்கு தக்காளி சட்னி வச்சிருக்காங்க. என்னடா இது சாசு? மோமோஸை காணோம், மோமோஸ் சாஸ் மட்டும் இருக்கு. வெந்துட்டு இருக்கா? சரி மக்களே, அது வேகட்டும். அந்த டைம்ல என்னெல்லாம் இருக்கு? என்ன ஜூஸு? மேங்கோ ஜூஸா? டேங்க். அது நல்லா தான் இருக்கு. நாட் ஹெல்த்தி பட் குட் டேஸ்டி. நல்லா இருக்கும். நாட் ஹெல்த்தி பட் குட் டேஸ்டி. பருப்போட மட்டும் போட்டு திம்பாங்க. அது மட்டும் பருப்போட பருப்பு இஸ் குட். குட் கட் ஃபேக்டரியா? குட் கட் ஃபேக்டரியா? ஆயில் இஸ் பேட் பட் குட். குட்னு நினைச்சா குட், அவ்வளவுதான். பேட் அக்லி நினைச்சா அக்லி. ஆமா, குட் பேட் அகிலிக்கு அப்படியே ஒரு அடியா. இதுக்காகவே அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் குட் பேட் அகிலி கமெண்ட் பண்ணணுமே. சரி, இதுல கமெண்ட்ல வந்து குட் பேட் அகிலின்னு பண்ணிருங்க. GBU விஜய் ஃபேன்ஸும் பண்ணுங்க, அப்பதான் ஓட்டு கிடைக்கும். பாத்துக்கோங்கப்பா. நீங்க அஜித் ஃபேன்ஸ் வந்து GBU டிவி அடிச்சுக்கிட்டு மாளணும். இந்த பையன் வந்து டேஞ்சரஸ் சொல்லவா இருக்கான். இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. பின்னாடி இருக்காங்க. வேண்டாம், இன்னைக்கு ஃபுல்லா GBU போடுங்க, நாளைக்கு டிவிக்கே வச்சுப்போ. சரியா? சண்டைகள் வரக்கூடாது. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். சகோதரத்துவம். ரமலான் மாசத்துல சகோதரத்துவத்தை தான் நம்ம ஊக்குவிக்கணும். ஆமா, அந்த பையன் ஆகல, இந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். போவோனா ஸ்பூனா எடுத்து அதானே இந்த சென்டர்ல உட்காரக்கூடாதுப்பா. சாப்பிடவும் சரி, என்ன பண்ணவும் சரி, இந்த சென்டர்ல உட்காந்துடக்கூடாது. இங்க இருந்து அங்க போகணும், அங்க இருந்து இங்க எடுத்து சாப்பிடும்போது யாரும் இல்லாம தனியா உட்காந்துடணும். சைட்ல உட்காந்துட்டாங்க, எல்லாம் உட்கார்ந்தோம். சென்டர்ல உட்கார்ந்தாலும் சோழி முடிஞ்சு. இங்க இருந்தாங்க, அங்க இருந்து இங்கன்னு மாத்தி கொடுத்துட்டே இருக்கணும். மோமோஸ் பார்க்க ஒரு ஆள் கிளம்புது. வெற்றியோட திரும்பி வா மக்களே. மோமோஸ் நல்ல கொலக்கட்டை. ஓகே ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஷேப் தான் டிஃபரெண்டா போட்டுருக்கோம். அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. மோமோஸ் இப்படிதான், இதுதான் மோமோஸ். நம்ம பண்றது மோமோஸ். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனா உள்ள வந்திருக்காங்க எல்லாரும், வெளியே வந்துட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் வேக போடுமா தெரியலையே. அம்மாட கேட்டியா? சிக்கன் வந்து டக்குன்னு வெந்து. அப்ப சரி, ஓகே. எவ்வளவு நேரம் இருக்கு? 10 நிமிஷம் ஆயிட்டுல? ஆமா, கூட ஆயிட்டு. அப்ப எடுத்து பாத்தீங்களா? சரி, ஒரு 5 நிமிஷம் வேக. அதுக்கப்புறம் எடு. 5 நிமிஷம் வைக்க போறியா? சரி, ஓகே. அப்படியே மக்களே, நோம்பு கஞ்சி ஊற்றிட்டு சம்சாவை எடுத்தாச்சு. இன்னைக்கு அந்த தண்ணி பதத்துல சூப்பரா இருக்கு. லைட்டா உரப்பா. ஏன்னா இது பண்ணி காட்டுறாளா? கையை எப்படி நடுங்குதா? அதுல தண்ணி பதத்துல இருக்குன்னு அதை இது பண்ணி காட்டுறாளா? தண்ணியா இருக்கே, அது கட்டியா இல்லைன்னு இது பண்ணி காட்டுறேன். அவங்களுக்குலாம் புரியும், சொல்லிதான் நாங்க காட்டுறேன். தண்ணி பதத்துல இருக்கு, தண்ணி பதத்துல கையும் இப்படி நடக்கணும். நல்லா இருக்கு, லைட்டா உரப்பாவும் இருக்கா. நம்ம வந்து சொன்ன ஃபீட்பேக் வந்து கேட்டிருக்கு. உரப்பும் இல்லை, அந்த ஒயிட்டு காட்டத்தோட வரணும். நல்லா இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப கட்டியா இருந்தா விடுதா. சரி மக்களே, இன்னும் வந்து
இது கேரமலா? ஆமாம், கேரமல் புட்டிங் தான். கேரமல் புட்டிங்கு, கடல் பாசி, அது ஆஸ் யூஸ்வல் இருக்கிறது அப்படியே இருக்குது. மோமோஸ் மட்டும் இன்னும் ரெடி பண்ணணும். ரெடி ஆகிட்டு வரட்டோன்னே அது வர இதெல்லாம் குடிச்சு முடிச்சுக்கலாம். மக்களே, மோமோஸ் ரெடி. மோமோஸ் ரெடி ஆகிட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. மக்களே, மோமோஸ் வந்து ரெடியாகி வந்துட்டு எக்ஸ்ட்ராவே டைமிங்லேயே நல்லா பாயில் பண்ண விட்டாச்சு. இப்போ வந்து வீட்டில் ரெடி பண்ண சாஸு இதை வச்சு இப்போ டேஸ்ட் பார்ப்போம். அப்புறம் வந்து பெரிய பெரிய சாஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெண்டுலேயும் டேஸ்ட் பண்ணிட்டு எது நல்லா இருக்குன்னு பார்ப்போனே. இந்த இருக்குது பாருங்க, மோமோஸ்குள்ளே உள்ள ஸ்டஃப்பு சுடுது, கையில் பிடிக்க முடியல. அப்பா, இப்போ இதை வந்து சாஸை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெறுமனை சாப்பிட்டு பார்ப்போமா? வெறுமனை மோமோஸ்க்கு வந்து நல்லா இருக்கு. நல்லா கறியெலாம் வந்து நல்லா வந்திருக்கு. கறி நல்லா பாயிலாகி நல்லாவே சாஸை வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த கறியோட ஃப்ளேவர் நல்லா வருது. சாஸ் வந்து தக்காளியோட ஃப்ளேவர் அப்படியே பச்சை அடிக்கும். இந்த சாஸ் எப்படி ரெடி பண்ணீங்க? அது வீடியோ ரெடி இருக்கு. இப்போ இதுல வந்து ஆர்கானோ போட்டு நம்ம அன்னைக்கு பீஸா செட் பண்ணோமே அது மாதிரி இப்போ பண்ணோம். லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணலாம். இப்போ இது ஏதோ பச்சோட போகிறதுக்கு அரிகனை போட்டு வதக்க போகிறாங்களாம். ஆனால் அதில் இந்த தக்காளியோட பச்சோட தக்காளியை தான் அரைச்சி தான் வச்சுருக்கோம். அது குக் பண்ணல, பாயில் பண்ணது. சாஸ் வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து பெரி பெரி இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம், அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கடையில் வாங்க. ஊதவே வேணாம். ஐயோ, உள்ள இருக்க ஸ்டப்பு உள்ள இருக்க டப்புக்குன்னு உளுந்து போச்சு. பெரிய பெரியோட சாப்பிட்றப்போ அருமையாக இருக்கு. பெரிய பெரியோட அருமையாக இருக்கணும்னு ஒரு தட்டை தூக்கிட்டான். அருமையாக இருக்கு. சாஸ் வந்து லைட்டாக இதாகிட்டு மோமோஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு. மோமோஸ் இன்னும் ஸ்பைஸ் தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் வேணா போட்டுக்கோங்க, போட்டுக்கலாம். ஸ்பைஸ் இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் இது மேலே நீங்கள் பெரிய பெரிய சாஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது டேலி ஆயிடுது, தேவைப்படாது. சரி மக்களே, அவ்வளோதான். மோமோஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாஸ் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் வெளியே வாங்கிடுங்க. இல்லை இதை வந்து நாங்கள் இன்னொரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். நம்ம பீஸாக்கு பண்ணியிருக்கோம். பீஸா சர்ச் பண்ணோம்ல பிரெட்டில், அந்த மாதிரி டைப்பில் வேணால் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இல்லைன்னா கடையில் வாங்கிடுங்க, முடிஞ்சு. அது உங்கள் ஆப்ஷன். ஆனால் மோமோஸ் வந்து பெர்ஃபெக்டாக வந்துருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அவ்வளோதானே? நல்லா இருக்கா? நீ என்ன சாப்பாடு? சாம்பாரா? சாம்பாரும் நண்டு கிரேவியுமா? சரி, சாம்பாரும் நண்டு கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. சரியா? டாடா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள போட்டுக்கோங்க. ஃபேஸில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட்ல மறந்துடாதீங்க. என்ன ஜிபியூ பாய். என்னடா சொல்ற? லைஃப்பில் மோமோஸ் சாப்பிட்டே இல்லையா? அப்போ பெரிய பெரிய சாஸே கொடுங்க, தொட்டுக்கோ. ரொம்ப இது பண்ணிடுறத உரப்பாக இருக்கும் சிக்கன்.